அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்குதுங்க. அதுலயும் குறிப்பா பொதுமக்களுக்கே ஆசை இருந்தது அப்படின்னா, பிளவுபட்டு நிக்கிற ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், வி.கே. சசிகலா அம்மையாரா இருக்கட்டும், கே.சி. சாமியா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படா இதெல்லாம் வந்து சரியாக போகுதுன்ட்டு. ஏன்னா, பல முயற்சிகள் பலர் எடுத்த போதும் தோல்வி தான் இருந்தது. பிஜேபியே இதுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்து கூட அது தோல்விய கண்டுவிட்டு, இப்போ வந்து அவங்க உங்க உட்கட்சி பிரச்சனை நீங்களே பார்த்துங்க அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. என்ன நிகழ்வு, என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச காலமாவே எடப்பாடி மேல ஒரு அதிருப்தியில இருந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து, இப்போ ஓப்பனாவே அத வந்து உடைச்சு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது 6 அமைச்சர்கள் நாங்க போயி எடப்பாடிய சந்திச்சு, தயவு செய்து எல்லாரும் ஒருங்கிணைச்சா தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு 2021லயே நாங்க சொன்னோம். அப்போதும் அவர் வந்து அத செயல்படுத்தல. அதற்கு பிறகு காலம் கனியும் கனியும் என்று எதிர்பார்த்தோம். அது கனியவே இல்ல. இதுக்கு மேலயும் பொறுக்கிறது சிறப்பா இருக்காது. ஏன்னா, அம்மா அவர்கள் கண்ட கனவா இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவா இருக்கட்டும், அது பலிக்கணும். இங்க வந்து தொண்டர்களால் மட்டுமே அதிமுகவை தவிர தலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதையெல்லாம் தலைமையில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்திட்டு, பிரிந்து கிடக்கிற அதிமுக அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். சின்னம்மா சசிகலாவா இருக்கலும் சரி, ஓபிஎஸ், கேசிபி பழனிசாமி அவர்கள், இன்னும் புகழேந்தி அவர்கள் பல பிரிவுகள் வந்து இங்கே கிடக்குது. அவங்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஓர் அணிக்குள் நம்ம வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு முயற்சி அவர் எடுத்திருக்கிறாருங்க. அதுவும் சும்மா இல்லைங்க. இந்த முறை கொஞ்சம் கடுமையாகவே எடுத்திருக்கிறாரு. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பேரையே அவர் உச்சரிக்கல அப்படின்னாலும், அவருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, 10 நாளுக்குள் தயவு செய்து நீங்கள் இத வந்து அனைவரையும் ஒருங்கிணைச்சிடுங்க. ஒரு கால் நீங்க வந்து 10 நாள தாண்டுது அப்படின்னா, அந்த வேலைகள நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிரும் அப்படிங்கிறத அவரு தெள்ளத் தெளிவா வந்து பதிவு வச்சுட்டாரு. வேற வழி இல்லல்ல. அதாவது அ அ கண்டிப்பா திமுக இன்னைக்கு வலிமையான ஒரு கூட்டணியா இருக்கிறபோது, அத எதுக்குறத எப்படி எதுக்க முடியும்? கூட்டணி வந்து இன்னைக்கு பிஜேபிய தாண்டி கூட வேற கூட்டணி கட்சிகள் கூட வரல. அதாவது எடப்பாடியார் வந்து பிரிந்து போன அதிமுகவினரையும் அவர் ஒருங்கிணைக்க விரும்பல. சரி வெளியில இருக்கிற தேமுதிக மாரி, பாமக மாரி கட்சிகளையும் அவங்கனால வந்து ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னா, 2 புறத்திலயும் நீங்க வந்து தனித்து விடப்பட்டுட்டீங்க. அப்ப நீங்க திமுக எப்படி எந்த அடிப்படையில நீங்க வந்து வீழ்த்த முடியும்? இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டணியில திமுக இருக்கு. அவங்க கூட்டணி பலமே கிட்டத்தட்ட 35% வர ஓட்டு வங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அ அவ்வளவு இன்னும் எதிர்ப்பாளிகள் நெறைய இருக்கு திமுக. அத அறுவடை செய்ய போறது யாரு? அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு. விஜய் எல்லாம் வந்து எனக்கு எதிரியே டிவிக்கே திமுக தான் போட்டி அப்படிங்கிற மாரி அவர் கொண்டு போறாரு. அப்ப இப்ப பல ஆண்டுகளாக வெற்றி வகை சூடிய அதிமுக இன்னைக்கு ஒதுங்கி நிக்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கு. காரணம் வலுவில்லாம இருக்கிறது. எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குது. சண்டை போடுறது. உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டா எப்படி வந்து ஒரு பெரிய கட்சிய எதிர்க்க முடியும்? அப்ப ஒருங்கிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத பல பேர் பல குமுறல்கள் இருந்தாலும், அதை இன்னைக்கு வந்து எடுத்து வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய உண்மையிலேயே அது சிறப்பான ஒரு விஷயங்க. இன்னைக்கு சின்னம்மாவுலேருந்து அத்தனை பேர் வரவேத்துக்கிறாங்க. உண்மையிலேயே செங்கோட்டையன் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் அப்படின்ட்டு சின்னம்மா அவர்கள் வந்து அவங்கள அவ்வளவு புகழாரம் சூட்டுறாங்க. காரணம் இது எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணு. இது ஏன் நடக்கவே இல்ல அப்படிங்கிற தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு அது நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த முறை ஒருங்கிணையும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதற்கு அத்தனை பங்களிப்பும் செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே உணரணும். அதுக்கு முன்னாடி எதுவுமே பிரச்சனை இல்லாம ஒருங்கிணைய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசு வைக்க வேண்டும். அப்படி